சில நெஞ்சுவலிகள் நமக்கு இரண்டாம் வாய்ப்பை தராது. அத மாதிரி இன்று 3 முக்கிய காரணங்களால் வரும் நெஞ்சுவலிகளை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக மாரடைப்பினால் வரும் நெஞ்சுவலி. இந்த மாரடைப்பினால வர்ற நெஞ்சுவலி எப்படி இருக்கும்னா, அழுத்துற மாரி நடு நெஞ்சில அழுத்துற மாரி இருக்கும். இல்ல நெரிக்கிற மாரி இருக்கலாம். இல்ல யாரோ ஏறி உட்கார்ந்து நெஞ்சில அமுக்குற மாரி கூட இருக்கலாம். இந்த நெஞ்சு வலி பொதுவா தோள்பட்டைக்கோ, இல்ல இடது கைக்கோ, இல்ல வலது கைக்கோ பரவ வாய்ப்பு உண்டு. இல்ல சில நேரம் கழுத்துக்கோ, இல்ல தாடைக்கோ, இல்ல பற்களுக்கு கூட சில நேரம் பரவும். இந்த மாரி வலி எப்படி இருக்கும்னா, நம்ம வசந்த மாளிகையில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன பார்த்துருப்போம். அவரு லத்தா லத்தான்னு இப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு நடு நெஞ்சில அப்படியே பிடிச்சிட்டு கத்துவாரு. அத மாரி தான் அந்த மாரடைப்பு வர்றவங்க பேஷண்ட்டுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, அந்த அவ்வளோ வலி இருக்கும். அப்படியே பிடிச்சு அப்படியே குனிஞ்சு அவங்கள குனிய வச்சிரும் இந்த வலி. ஸோ இந்த மாரி வலி வந்துச்சுன்னா, மாரடைப்பாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. சில நேரம் பர்ட்டிகுலரா பெண்கள், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள், இல்ல முதியவர்களுக்கு நெஞ்சு வலி இல்லாமலேயே மாரடைப்பு வரக்கூடும். அவங்களுக்கு அதிகமாக மூச்சு திணறல், அதுவும் திடீர்னு மூச்சு திணறல், இல்ல திடீர்னு வேர்த்து கொட்டுறது, திடீர்னு நெஞ்சு எரிச்சல், போகாத அப்படியே நெஞ்சு எரிச்சல், மயக்கம் வர்ற மாரி இருக்கிறது, இல்ல மயக்கம் போட்டு சில பேர் விழுந்துருவாங்க. அந்த மாரியெல்லாம் அறிகுறிகள் இருந்தால் மாரடைப்பாக இருக்கக்கூட காரணம் உண்டு. இந்த மாரி அறிகுறிகளோ இல்லை நெஞ்சு வலியோ இருந்தால் உடனே 108ஐ கூப்பிடுவோம். வசந்த மாளிகையில் சிவாஜி கணேசனுக்கு வாணிஸ்ரீ வந்து அவங்கள காப்பாற்றின மாதிரி உங்களுக்கு வாணிஸ்ரீ வந்து காப்பாற்றுவாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க. உடனே 108ஐ கூப்பிடுவோம். 2வது காரணம் எதனால் இந்த நெஞ்சுவலி இந்த மாதிரி உயிரை போக்கக்கூடிய நெஞ்சுவலி எதனால் வரும்னா, பல்மனரி எம்பாலிசம், அதாவது இரத்தக்கட்டு. நம்ம நுரையீரலில் உள்ள இரத்த குழாய்களில் போய் இரத்தக்கட்டு இருந்துச்சுன்னா அந்த வலி எப்படி இருக்கும்னா, நம்மளை யாரோ கத்தியை வச்சு உள்ளே குத்துன மாதிரி இருக்கும். அது பர்டிகுலராக நம்ம மூச்சை உள்ளே இழுக்கும்போது அந்த கத்தியை வச்சு உள்ளே குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும். மிக்க வலி இருக்கும். அதையோட மூச்சு திணறல் ரொம்ப இருக்கும். ஸோ இந்த மாதிரி வலி வந்தாலும் நம்ம மருத்துவ வசதியை உடனே அணுக வேண்டும். அடுத்து 3வது முக்கிய காரணம் அயோட்டிக் டைசெக்ஷன், அதாவது நம்ம இரத்த குழாய், இதயத்திலிருந்து வருகிற இரத்த குழாய்க்கு அயோட்டான்னு பேர். அந்த அயோட்டாங்கிற இரத்த குழாயில் கிழிசலோ இல்லை பிளவோ ஏற்பட்டால் மிகுந்த வலி வரும். அந்த வலி எப்படி இருக்கணும்னா, நம்ம சதையை கிழிச்சிக்கிட்டு முன்னாடி இருந்து பின்னாடி போகிற மாதிரி வலி வரும். இந்த மாதிரி வலி வந்தாலும் உடனே 108ஐ கூப்பிடவும், இல்லை பக்கத்தில் உள்ள மருத்துவமனையை அணுகுவோம். ஸோ இப்போ 3 வகையான காரணங்களால் வரும் நெஞ்சு வலிகளை பற்றி பார்த்தோம். இதுபோல் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஜோசப் ஞானராஜ். நன்றி, வணக்கம்.